ஒரு கூட்டத்துல 4 பேர் முன்னாடி நீங்க நின்னுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் உங்களை மட்டம் தட்டி ஒரு வார்த்தை சொல்லிடுறார். சுத்தி இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. அந்த நிமிஷம் உங்க ரத்தம் கொதிக்கும், கை கால் எல்லாம் நடுங்கும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு தோணும். ஆனா நண்பர்களே, அவமானம் அப்படிங்கிறது ஒரு தீ மாதிரி. அதை நீங்க உங்க மேல போட்டுக்கிட்டா உங்களை சுட்டெரிக்கும். அதே தீய உங்களுக்கு கீழே வச்சா அது உங்களை மேலே கொண்டு போகும் ஏணியா மாறும். இன்னைக்கு வீடியோல உங்களை அவமானப்படுத்துறவங்களை எப்படி சண்டையே போடாம புத்திசாலித்தனமா ஆஃப் பண்றதுன்னு சாணக்கியர் சொன்ன ரகசியங்களை பார்க்க போறோம். முதல் தந்திரம், ரியாக்ட். ஒருத்தன் உங்களை அவமானப்படுத்துறான்னா அவன் உங்க கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனை எதிர்பார்க்கிறான். நீங்க கோபப்படணும், கத்தணும், அழணும். இதுதான் அவனோட வெற்றி. நீங்க கோபப்படும் போது உங்க தரத்தை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, அமைதிதான் மிகப்பெரிய ஆயுதம். ஒருத்தர் உங்களை திட்டும் போது அமைதியா அவரோட கண்ணை பாருங்க. ஒரு 5 செகண்ட் எதுவுமே பேசாதீங்க. அந்த அமைதி அவரை பதட்டப்படுத்தும். என்னடா இவன் பயப்படலையேன்னு அவர் யோசிப்பாரு. அங்கேதான் உங்களுடைய முதல் வெற்றி ஆரம்பமாகுது. இரண்டாவது தந்திரம், அலட்சியம். சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலையே மற்றவங்களை நோண்டி பார்க்கிறது தான். இவங்களுக்கு நீங்க பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா உங்க நேரம்தான் வீணாகும். சாணக்கியர் ஒரு முறை சொன்னாரு, ஒரு முட்டாளுக்கு நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு அலட்சியம். அவர் பேசும்போது நீங்க உங்க வேலையில கவனமா இருங்க. அல்லது சரி, உங்க பாயிண்ட் புரியுது அப்படின்னு ஒத்த வரியில முடிச்சிட்டு போய்கிட்டே இருங்க. சுவத்துல பந்து எரிஞ்சா திருப்பி வரும், ஆனா கிணத்துல போட்டா சத்தம் வராது. நீங்க அந்த கிணறு மாதிரி இருக்கணும். மூணாவது தந்திரம், ரிவர்ஸ் கொஸ்டின்ஜிங். யாராவது உங்களை கேலி செஞ்சா அதை ஜோக்கா எடுத்துக்காதீங்க. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, எனக்கு புரியல, கொஞ்சம் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி விளக்கமா சொல்றீங்களா அப்படின்னு ரொம்ப மரியாதையா கேளுங்க. ஒரு அசிங்கமான கமெண்ட்டை திரும்பவும் விளக்க சொல்லும் போது அதுல இருக்கிற அந்த நக்கல் போயிடும். மற்றவங்க முன்னாடி அவர் ஒரு முட்டாளா தெரிவாரு. அந்த இடத்துல அவமானம் அவர் பக்கம் திரும்பிடும். சண்டை போடாமலேயே எதிரிய சரணடைய வைக்க இது ஒரு சூப்பர் தந்திரம். கடைசி மற்றும் மிக முக்கியமான விஷயம், சக்சஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச். உங்களை ஒருத்தன் உன்னால முடியாதுன்னு சொல்றான்னா அதை தப்புன்னு வாயால நிரூபிக்காதீங்க, செயலா காட்டணும். இன்னைக்கு உங்களை அசிங்கப்படுத்துறவங்க நாளைக்கு நீங்க ஜெயிச்சு நிற்கும் போது அன்னைக்கே எனக்கு தெரியும் இவன் வருவான்னு அப்படின்னு சொல்ல வைக்கணும். உங்க மேல வீசப்படுற ஒவ்வொரு கல்லையும் வச்சு உங்க வெற்றிக்கான கோட்டையை எழுப்புங்க. நீங்க வளர்ற ஒவ்வொரு அடியும் உங்களை அவமானப்படுத்தினவனுக்கு கிடைக்கிற மரண அடி. நண்பர்களே, அவமானம்ங்கிறது ஒரு ஊசி போடுற மாதிரி தான். அந்த நிமிஷம் வலிக்கும், ஆனா அது உங்களை நோய்க்கு எதிராக வலிமையாக்கும். அடுத்த முறை எவனாச்சும் உங்ககிட்ட வம்பழுத்தா நடுங்காதீங்க, கெத்து காட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. மறக்காதீங்க, யோசிங்க, திட்டமிடுங்க, ஜெயிச்சுட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.